Welcome students. So நம்ம இப்ப நியூ லெசன் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணலாம், கிராவிடேஷன். ஓகே, ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெசன். ஓகேவா, நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கிராவிடேஷனில் நம்ம வந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு நேச்சர். ஓகே, இப்போ நம்மளை சுற்றி இருக்கிற திங்ஸ் வந்து நேச்சர். ஓகே, ஸோ நேச்சர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஃபார்மேஷன் ஆஃப் நேச்சர். ஓகே, அதாவது எதனால வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னா ஏன் வந்து அது மேலேருந்து கீழே வந்து கொட்டுது. ஓகே, ஏன் வந்து எர்த்து வந்து சன்னை சுற்றுது, ஏன் வந்து மூன் வந்து எர்த்தை சுற்றுது, எதனால வந்து ரெண்டு மேக்னெட் வந்து அட்ராக்ட் பண்ணுது. ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள். ஓகே, ஒரு நேச்சர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ்னால வந்து அது ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ என்னென்ன ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இருக்கு அப்படின்னா, ஒன்று வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அடுத்தது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அடுத்தது வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், அப்புறம் வந்து வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து அந்த 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் அல்லது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஓகேவா, ஸோ இந்த 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ்னால தான் அந்த நேச்சர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இந்த 4 ஃபோர்ஸில் இருக்கிறதுலே வந்து எது வந்து ரொம்ப வீக்கஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா, ஸோ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் இருக்கிறதுலே வந்து வீக்கஸ்ட் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து வீக்கஸ்ட். ஓகே, அண்ட் லாங் ரேஞ்ச். ஓகேவா, அதாவது ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், ரெண்டு மேக்னெட்டிக் போல்ஸுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ ரெண்டு மேக்னெட்டை பக்கத்தில் வச்சோன்னா அட்ராக்ட் ஆகும், கொஞ்சம் தூரமாக வச்சோம் அப்படின்னா அட்ராக்ட் ஆகாது. ஓகேவா, அந்த ஃபீல்டை விட்டு தாண்டி இன்னொரு மேக்னெட் இருக்குது அப்படின்னா அந்த அட்ராக்ஷன் வந்து இருக்காது. ஓகே, ஸோ அப்போ அது வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ். ஆனால் கிராவிடேஷன் ஃபோர்ஸுங்கிறது வந்து ஒரு லாங் ரேஞ்ச். சன்னை சுற்றி நிறைய பிளானட்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்கு. இருக்கிறதுலே எந்த பிளானட் வந்து ரொம்ப தூரமாக இருக்கும் அப்படின்னா நெப்டியூன். சரியா, ஏன்னா இப்போ ப்ளூட்டோ வந்து ஒரு பிளானட் கிடையாது. ப்ளூட்டோ வந்து நெப்டியூனை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு இப்போ. ஓகே, ஸோ நெப்டியூன் தான் ரொம்ப கடைசி, அதாவது ஃபாதஸ்டாக இருக்கு. ஓகே, அதுதான் வந்து ரொம்ப தூரமாக இருக்கு. சன்னுக்கும் நெப்டியூனுக்குமே வந்து என்ன இருக்கு, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸை வந்து ஒரு லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த 4ல் இதுதான் வந்து வீக்கஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ நம்ம இந்த லெசன்ல வந்து நம்ம எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம படிக்கிறோம். ஓகே, ஸோ டாலமி அப்படின்னு ஒருத்தர், சரியா, ஒரு மேத்தமேட்டிஷியன். ஓகே, இந்த டாலமிங்கிறவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஜியோசென்ட்ரிக் தியரி. ஓகே, சோ ஜியோசென்ட்ரிக் தியரி அப்படின்னா ஜியோ அப்படின்னா எர்த்னு அர்த்தம். ஓகேவா, சோ எர்த் வந்து சென்டர்ல இருக்கு, சன் வந்து எர்த்தை சுத்துது அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அது வந்து ஒரு அசம்ஷன். ஓகேவா, இப்ப நம்மளுக்கே அப்படிதான் தோணுது. இப்ப நம்ம எர்த்துல இருக்கிறோம் அப்படின்னா எர்த் மூவ் ஆனாலுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எர்த் வந்து ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சன்னு தான் வந்து மூவ்மெண்ட்ல இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து தோணுது. ஓகேவா, இப்போ காலையில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஈஸ்ட் டைரக்ஷனில் வந்து சன் ரைஸ் ஆகி
ஈவினிங் வந்து வெஸ்ட் டைரக்ஷனில் வந்து சன் வந்து செட் ஆகுது. ஓகே, அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் சன் வந்து மோஷனில் இருக்குது, எர்த்து வந்து ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அதை வந்து அவர் ஒரு அசம்ஷனாக நினச்சி அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார். ஓகே, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நடுவில் வந்து எர்த் இருக்குது. ஓகே, அதை சன் வந்து சுற்றுது. ஓகே, சன் வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் வந்து சுற்றிட்டு இருக்கு. ஸோ நடுவில் எர்த் இருக்கு, எர்த்தை சன் வந்து சுற்றுது அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஜியோசென்ட்ரிக் தியரி. ஓகே, ஸோ இது தப்புன்னு அடுத்த சயின்டிஸ்ட் சொல்கிறார். யார் அப்படின்னா நிக்கோலஸ். ஸோ நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ். ஸோ நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஹீலியோசென்ட்ரிக் தியரி. ஹீலியோ அப்படின்னா சன்னு அர்த்தம். ஓகே, நிக்கோலஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா சன் வந்து சென்டர்ல இருக்கு, எர்த் வந்து சன்னை சுத்துது அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ சென்டர்ல வந்து சன், ஒரு சர்க்குலர் பாத்துல வந்து எர்த் வந்து சுத்துது. ஓகே, ஸோ இது வந்து சன், இது வந்து எர்த். ஓகேவா? ஓகே, ஸோ நிக்கோலஸுக்கு அப்புறம் வந்து யார் வரா அப்படின்னா கெப்லர். ஓகே, கெப்லர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா கெப்லர்ஸ் லாஸ் ஆஃப் பிளானட்டரி மோஷன். ஓகே, கெப்லர்ஸ் லாஸ் ஆஃப் பிளானட்டரி மோஷன். ஓகேவா? ஸோ நம்ம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா அப்படின்னு லாஸ் ஆஃப் மோஷன்ல படித்த மாதிரி இங்கேயும் வந்து கெப்லர்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லாலாம் வந்து நம்ம இந்த லெசன்ல வந்து படிப்போம். ஓகே, ஸோ கெப்லர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா சன்னை எர்த் வந்து சுத்துது, ஆனால் அது வந்து ஒரு சர்க்குலர் பாத் கிடையாது, அது வந்து ஒரு எலிப்டிக்கல் பாத் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு எலிப்டிக்கல் பாத். இந்த எலிப்டிக்கல் பாத்தில் ஒன் ஆஃப் த ஃபோசைல வந்து யார் இருக்கா அப்படின்னா சன். ஓகே, எர்த்து வந்து சன்னை வந்து ஒரு எலிப்டிக்கல் பாத்தில் சுத்துது அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகேவா? ஸோ தாலமி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஜியோசென்ட்ரிக் தியரி, எர்த்து சென்டர்ல இருக்கு, சன் எர்த்தை சுத்துது அப்படிங்கிறாரு. நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா சென்டர்ல வந்து சன் இருக்கு, சன்னை வந்து எர்த்து சுத்துதுங்கிறாரு. கெப்லர் என்ன சொல்றாரு அப்படின்னா எர்த்து வந்து சன்னை சுற்றி வர்றது வந்து ஒரு சர்க்குலர் பாத் கிடையாது, எலிப்டிக்கல் பாத் அப்படிங்கிறார். ஓகேவா? ஸோ இது வந்து கரெக்ட், சரியா? ஸோ எப்போதுமே வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. அடுத்தடுத்த வர சயின்டிஸ்ட் வந்து அவங்க சொன்னதில் வந்து என்னென்ன டிராபேக்ஸ் இருக்கோ அதை வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அதுக்கப்புறம் வந்து நிறைய ரிசர்ச் எல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டோம். ஓகே, ஸோ எர்த்து தான் சன்னை சுத்துது, அந்த ஆர்பிட் வந்து என்னது ஒரு எலிப்டிக்கல் பாத் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி தான் மூன் வந்து எர்த்தை சுற்றி வரும், அந்த பாத்தும் வந்து என்னதான் எலிப்டிக்கல் பாத்து தான். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இருக்கு. அந்த 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ்ல இருக்கலே வீக்கஸ்ட் அண்ட் லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ 2.0 படம் பார்த்துருப்பீங்க. 2.0 படத்தில் வந்து அந்த செல்ஃபோன்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே வந்து பறக்கும். ஓகே, ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த செல்ஃபோனெல்லாம் அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, அப்போ அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து இது என்னவா இருக்கும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒருவேளை இது ஒரு 5th ஃபோர்ஸாக இருக்குமோ அப்படின்னு வந்து சொல்லுவார். ஓகேவா? ஆக்சுவலாக இருக்கிறதே வந்து 4 ஃபோர்ஸ் தான். இந்த லெசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில டேட்டா நம்மளுக்கு தெரியணும். ஓகே, என்னென்ன அப்படின்னா மாஸ் ஆஃப் எர்த் என்ன அப்படின்னு நமக்கு வந்து தெரியணும். ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் எர்த் வந்து 6 × 10⁻³
24 kg. வேற என்ன நமக்கு தெரியணும் அப்படின்னா mass of sun. mass of sun வந்து 2 into 10 power 30 kg. mass of moon அது வந்து 7.4 into 10 power 22 kg. ஓகேவா, இருக்கதிலே எது ரொம்ப பெருசு? சன் தான் பெருசு, 10 power 30. அடுத்து எது அப்படின்னா எர்த். ஓகே, எர்த்தோட மாஸ் வந்து 10 power 24. ரொம்ப சின்னது வந்து என்ன அப்படின்னா மூன், அது வந்து 10 power 22. ஓகே, ரேடியஸ் ஆஃப் எர்த். ஸோ ரேடியஸ் ஆஃப் எர்த் வந்து என்ன அப்படின்னா 6400 கிலோமீட்டர். ஓகேவா, அல்லது இதை மீட்டர்ல சொல்லணும் அப்படின்னா 6.4 into 10 power 6 மீட்டர். ஓகேவா, ஏன்னா இங்க ஒரு 3 டெசிமல் இருக்கு, அப்புறம் கிலோமீட்டர்ல ஒரு 10 power 3 இருக்கு, அதனால 10 power 6 மீட்டர். ஓகே, சரி. எர்த் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பியரா அப்படின்னா கிடையாது. எர்த்தோட ஷேப் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆரஞ்சு ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது ஒரு பால் இருக்கு, அந்த பாலை மேலேயும் கீழேயும் வந்து கொஞ்சம் பிரஸ் பண்ணோம்னா எப்படி இருக்கும், அதுதான் வந்து என்னது எர்த்தோட ஷேப். ஓகேவா, சோ இந்த மாதிரி சோ இதுதான் வந்து அந்த எர்த்தோட ஷேப். ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இப்படி ஒரு கோடு போடுறேன். ஓகே, சோ இந்த டிஸ்டன்ஸுக்கு பேரு வந்து RE. ஓகே, அதாவது ரேடியஸ் அலாங் ஈக்குவேட்டர். இது வந்து RP, ரேடியஸ் அலாங் போல்ஸ். ஓகே, சோ இது பெருசா இருக்கும், இது சின்னதா இருக்கும். ஓகேவா, அதாவது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பியரை மேலே கீழே கொஞ்சம் பிரஸ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஓகேவா, சோ இந்த RE வந்து என்ன அப்படின்னா 6376 கிலோமீட்டர். ஓகே, RP அப்படிங்கிறது வந்து 6354 கிலோமீட்டர். இந்த மாதிரி ரஃப்லி இந்த மாதிரி. ஓகே, சோ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்ம ரவுண்ட் பண்ணி 6400 கிலோமீட்டர் அப்படின்னு ஒரு எக்ஸாக்ட் ஃபிகர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, சோ ஆக்சுவல் வேல்யூஸ் வந்து நியர்லி இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, சோ ரேடியஸ் அலாங் ஈக்குவேட்டர் வந்து 6376 கிலோமீட்டர். ஓகே, ரேடியஸ் அலாங் போல் வந்து என்ன அப்படின்னா 6354 கிலோமீட்டர். ஓகேவா, இது ரெண்டுக்குமே உள்ள அந்த வித்தியாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 22 கிலோமீட்டர் வித்தியாசம் வந்து இருக்கும். ஓகே, ரேடியஸ் அலாங் ஈக்குவேட்டருக்கும் ரேடியஸ் அலாங் போலுக்கும் ஒரு 22 கிலோமீட்டர் வித்தியாசம் வந்து இருக்கும். ஓகேவா, சோ எர்த் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பியர் கிடையாது. ஓகே, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வேற என்ன நம்மளுக்கு தெரியணும்? ரேடியஸ் ஆஃப் சன் 695,510 கிலோமீட்டர். ஓகே, அப்ராக்சிமேட்லி, சரியா, அதாவது 7 lakh கிலோமீட்டர். ஓகே, அப்ப 7 into 10 power 8 மீட்டர். சரியா, ஏன்னா 7 lakh அப்படின்னா அது ஒரு 10 power 5, கிலோமீட்டர்ல ஒரு 10 power 3. ஓகே, அப்ப 7 into 10 power 8 கிலோமீட்டர். சாரி, 7 into 10 power 8 மீட்டர். ரேடியஸ் ஆஃப் மூன், ஓகே, 1737 கிலோமீட்டர். சரியா, அதாவது எர்த் அண்ட் சன்னை கம்பேர் பண்ணும்போது ரேடியஸ் ஆஃப் மூன் வந்து சின்னதா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் எர்த் அண்ட் சன். ஓகே, சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன? ஓகேவா, 1.5 into 10 power 11 மீட்டர். சரியா, இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 1 astronomical unit அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த 1.5 into 10 power 11 மீட்டரை 1 astronomical unit அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நீங்க ஒரு டவுட் கேட்கலாம், எர்த் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்ல தானே சுத்துது. ஓகே, அப்ப எப்படி வந்து ஒரு ஃபிக்ஸடா ஒரு டிஸ்டன்ஸை வந்து சொல்ல முடியும்? எலிப்டிக்கல் ஆர்பிட் அப்படின்னா பக்கத்துலயும் இருக்கலாம், தூரத்துலயும் இருக்கலாம். ஓகேவா, டிஸ்டன்ஸ் வந்து
அன்ஈவனா வருமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகே, இதெல்லாம் என்னது அப்படின்னா மீன் டிஸ்டன்ஸ். ஓகேவா, ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் அப்படிதான், அதுதான் வந்து என்னது அந்த 1 astronomical unit 1.5 into 10 power 11. சிமிலர்லி அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஆஃப் எர்த் அண்ட் மூன், எர்த்துக்கும் மூனுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா அது 3.84 into 10 power 8 மீட்டர். ஆக்சுவலா இதுல வந்து ஒரு கோஇன்சிடென்ஸ் இருக்கு. இந்த 3.84 into 10 power 8 மீட்டருங்கிறது ஆக்சுவலா 60 டைம்ஸ் ரேடியஸ் ஆஃப் எர்த்துக்கு வந்து ஈக்குவல். ஓகேவா, அதாவது எர்த்துக்கும் மூனுக்கும் உள்ள அந்த மீன் டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா எர்த்தோட ரேடியஸ் போல 60 மடங்குக்கு வந்து ஈக்குவலா இருக்கு. ஓகே, ஓகேவா. சோ இதுதான் அந்த எலிப்டிக்கல் பாத்னா, இதுதான் இது வந்து ஒரு எலிப்டிக்கல் பாத். சரியா, இங்க இருக்கு சன் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த எர்த் வந்து இந்த பொசிஷன்ல இருக்கும்போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கும், அதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இதுவே எர்த் இந்த இடத்துல இருக்கும்போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், அது வந்து என்ன அப்படின்னா லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ். நம்ம எடுக்கிறது வந்து என்னது ஆவரேஜ். ஓகேவா, ஆர் இந்த மீன் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது smaller distance plus larger distance divided by 2. ஓகேவா, இது வந்து ஒரு மீன் டிஸ்டன்ஸ். கண்டிப்பா சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் அந்த டிஸ்டன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி எர்த்துக்கும் மூனுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் மாறிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து ஆவரேஜ் டிஸ்டன்சஸ். ஓகே, ஸோ இதில் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க ரேடியஸ் ஆஃப் எர்த் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஓகே, சம்டைம்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, அப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சாதான் நம்மளால வந்து கொடுக்கலனாலும் அந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே, இதில் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா மாஸ் ஆஃப் எர்த் முக்கியம், மாஸ் ஆஃப் சன் முக்கியம், மாஸ் ஆஃப் மூன் முக்கியம், மாஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் எர்த் வந்து முக்கியம். ஓகே, இந்த ரேடியஸ் ஆஃப் சன் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் மூனும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன் அண்ட் எர்த் அண்ட் மூன் வந்து முக்கியம். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ லெசனோட ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து என்ன அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தாலமி வந்து ஜியோசென்ட்ரிக் தியரி சொல்றாரு. அப்புறம் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் வந்து ஹீலியோசென்ட்ரிக் தியரி சொல்றாரு. அப்புறம் கெப்லர் வந்து கெப்லர்ஸ் லாஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு, அதை நம்ம படிப்போம். ஓகே, கெப்லருக்கு அப்புறம் யார் வரா அப்படின்னா நியூட்டன். ஓகே, ஸோ நியூட்டன் தான் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கு வந்து ஃபார்முலா வந்து டிரைவ் பண்றாரு. ஓகேவா, சரி. ஸோ நியூட்டன் வந்து எப்படி வந்து இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா அவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது. ஓகேவா, ஸோ நியூட்டன் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சுட்டு இருக்கும் போது இப்போ நம்மளுக்கு வந்து இந்த கோவிட் வந்துச்சு. ஓகே, ஸோ கோவிட் வந்ததுனால லாக்டவுன். ஓகேவா, ஸோ எல்லா ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு. அதே மாதிரி நியூட்டன் வந்து காலேஜ் படித்த டைம் வந்து பிளேக் அப்படின்னு ஒரு டிசீஸ் வந்து பயங்கரமாக வந்து பரவிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ அதனால வந்து எல்லா காலேஜஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கர்ஃப்யூ. ஓகே,
ஸோ நியூட்டன் வந்து ரொம்ப கவலையா வந்து ஒரு ஆப்பிள் ட்ரீக்கு அடியில் வந்து உட்காந்துருக்காரு. இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் லீவுன்னு சொன்னாங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்போம். ஆனால் நியூட்டன் வந்து ரொம்ப கவலைப்படுறார். ஓகே, கவலைப்பட்டு ஒரு ஆப்பிள் ட்ரீ அடியில் வந்து சோகமாக வந்து உட்காந்துருக்காரு. அப்போ வந்து அவரோட தலையில வந்து ஒரு ஆப்பிள் வந்து கீழே விழுகுது. ஓகேவா? ஸோ அவர் அப்போ யோசிக்கிறார், ஏன் ஆப்பிள் கீழே விழுகுது? ஓகேவா? சரி, ஆப்பிள் வந்து கீழே விழுகுது, ஏன் வந்து நைட் டைம்ல வந்து அந்த மூன் வந்து கீழே விழுகல அப்படின்னு யோசிக்கிறார். ஓகேவா? ஸோ ஆப்பிள் வந்து ஏன் கீழே விழுகுது, ஏன் வந்து மூன் வந்து கீழே விழுகல அப்படின்னு யோசிக்கிறார். ஸோ இதுதான் எர்த். ஓகே, ஸோ ஆப்பிள் எங்க இருக்கு அப்படின்னா அது அந்த எர்த்தோட சர்ஃபேஸ்லேயே இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? வெரி நியர் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். மூன் வந்து மேல இருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்பிள் வந்து கீழே விழுகுது. ஆப்பிள் கீழே விழுகிற அந்த ஆக்சலரேஷன் வந்து g. ஓகே, மூன் வந்து ஏன் கீழே விழுக மாட்டேங்குது, அதுதான் வந்து அவரோட டிஸ்கஷன். ஓகே, ஸோ இங்க வந்து எர்த் இருக்கு, ஒரு சர்க்குலர் பாத்துல வந்து ஒரு மூன் வந்து சுத்திட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நான் முன்னாடியே வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, மூன் வந்து எர்த்தை எலிப்டிக்கல் பாத்தில் தான் சுத்தம். ஓகே, ஸோ எலிப்டிக்கல் பாத் வித் வேரியபிள் ஸ்பீடை நம்ம சர்க்குலர் பாத் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க பார்க்கும்போதே இந்த பொசிஷன் சரியா, இதுதான் எர்த்துக்கு அந்த சன்னுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு எர்த்து. அப்ப கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். ஓகே, அப்ப அது அதிகமான வெலாசிட்டியில டிராவல் பண்ணும். இதுவே இந்த பொசிஷன்ல அது இருக்கும்போது அது வந்து ரொம்ப கம்மியான வெலாசில வந்து டிராவல் பண்ணும். ஓகேவா? ஏன்னா பக்கத்துல இருக்கும்போது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், தூரத்துல இருக்கும்போது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஓகே, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் வந்து ஒரு ஆவரேஜ் டிஸ்டன்ஸ், மீன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, அப்ப எலிப்டிக்கல் பாத்தா இருந்தாலே கண்டிப்பா அது வேரியபிள் ஸ்பீடா தான் வந்து அது போகும். ஓகே, சோ நம்ம இதை வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சோ இது வந்து ஈக்குவலண்ட் டு சர்க்குலர் பாத். சரியா? சர்க்குலர் பாத் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட். ஓகே, அதாவது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு நம்ம இதை அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வேரியபிள் ஸ்பீடு எலிப்டிக்கல் பாத்தை, யூனிஃபார்ம் ஸ்பீடு சர்க்குலர் பாத் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ மூன் வந்து என்ன வேகத்தில் வந்து டிராவல் பண்ணுது அப்படின்னா ஒரு வெலாசிட்டி v அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மூன் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து r. ஸோ நம்மளுக்கு தெரியும் அந்த r அப்படிங்கிறது வந்து r அப்படிங்கிறது 60 டைம்ஸ் ரேடியஸ் ஆஃப் எர்த். ஓகே, ஸோ 60 இன்டு ரேடியஸ் ஆஃப் எர்த் வந்து 6.4 இன்டு 10⁶ மீட்டர். ஓகே, ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 6.4 இன்டு 6 இது 24, இது 36, 38, அப்புறம் ஒரு டெசிமல் பாயிண்ட். ஓகே, ஸோ 38.4 இன்டு 10 பவர். ஓகேவா? நான் வந்து 6ஐயும் 6.4ஐயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ இங்கே 10⁶, இங்கே ஒரு 10 இருக்கு, அப்போ 10⁷. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3.84 இன்டு 10⁸ அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? ஸோ இங்கே நான் சொன்னது அதுதான். இந்த 3.84 இன்டு 10⁸ வந்து ஆக்சுவலா என்ன அப்படின்னா 60 டைம்ஸ் ரேடியஸ் ஆஃப் எர்த். ஓகே, சரி, இப்போ இது ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல வந்து சுத்திட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். இங்க வந்து ஒரு ஆப்பிள் ஒன்று இருக்கு, அந்த ஆப்பிளை வந்து எர்த் வந்து அட்ராக்ட் பண்ணுது. அந்த அட்ராக்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி g. எர்த் வந்து மூணு அட்ராக்ட் பண்ணுது, அந்த ஆக்சலரேஷன் வந்து என்ன அப்படின்னா g dash அப்படின்னு எடுத்துக்கிறேன். அந்த g dash is equal to centripetal acceleration அப்படி சொல்றேன். ஓகே, ஏன்னா இது வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல இருக்கிற ஒரே ஆக்சலரேஷன் யாரு? சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். அது வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நியூட்டன் வந்து என்ன கால்குலேஷன் பண்றாரு அப்படின்னா
மூன் என்ன வெலாசிட்டியில சுத்துது அதை கண்டுபிடிக்கிறார். வெலாசிட்டி ஆஃப் மூன். ஸோ வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஒரு சுத்து அப்படின்னா அது 2πr சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை அந்த டைம் வந்து என்னது டைம் பீரியட், டைம் டேக்கன் ஃபார் 1 ரெவல்யூஷன். அப்ப v is equal to 2π into அந்த r, அந்த rங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியுது 3.84 into 10 power 8 2πr divided by t. ஸோ மூன் வந்து எர்த்த ஒரு சுத்து சுத்துறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், அந்த டீங்கிறது 27.3 days அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மூன் வந்து எர்த்த சுத்துறதுக்கு ஒரு 1 கம்ப்ளீட் ரொட்டேஷன் சுத்துறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா 27.3 days வந்து ஆகும். அப்ப டைம்ல வந்து 27.3 days. ஓகே, ஒரு நாள் அப்படின்னா 24 hours. 1 hour அப்படின்னா அதுல 60 minutes, 1 minute அப்படின்னா அதுல 60 seconds. ஓகேவா? இது எல்லாத்தையும் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு என்ன வருதுன்னா அப்ராக்சிமேட்லி 1 kilometer per second அப்படி வருது. சரியா? ஸோ நியூட்டன் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கிறார். சரியா? ஸோ வெலாசிட்டி ஆஃப் மூன் வந்து 1 kilometer per second. இதுல இருந்தே நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா மூன் வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் ஸ்பீட்ல வந்து எர்த்த சுத்திட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு புரியுது. மூனோட வேகம் வந்து ஒரு செகண்ட்ல 1 kilometer அது டிராவல் பண்ற அளவுக்கு வேகமா வந்து அது சுத்திட்டு இருக்கு. ஓகே, சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா வந்து v²/r. இது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் தான் g'. ஓகே, அது வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல சுத்துதுன்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். அப்ப யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல இருக்கிற ஒரே ஆக்சலரேஷன் யாரு? சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஏன் சுத்துது? கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால தான் அது சுத்துது. ஓகேவா? ஸோ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அதனால சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேவா? சரி, இப்போ இந்த g' வந்து v². ஓகே, 1 kilometer அப்படின்னா அது 10⁻³ மீட்டர் per second. அதுக்கு ஸ்கொயர்னால நம்ம 2 தடவை மல்டிப்ளை பண்றோம். rங்கிறது வந்து 1 3.84 into 10⁻8 போடலாம், அல்லது 60 டைம்ஸ் ரேடியஸ் ஆஃப் எர்த். ரேடியஸ் ஆஃப் எர்த் வந்து 6400 கிலோமீட்டர். கிலோமீட்டருக்கு வந்து ஒரு 10⁻3. ஓகே, ஸோ இந்த 10⁻3 வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 3 0, இந்த 3 0 வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா g'ங்கிறது 1 divided by 6 into 64 அப்படி கிடைக்குது, மீட்டர் per second square. ஓகே, ஸோ ஆப்பிளோட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து அது ஜினா அது எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியும், 9.81 மீட்டர் per second square. எர்த்தோட சர்ஃபேஸில் என்ன ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இதை பற்றியும் நம்ம லேட்டராக இந்த லெசனில் வந்து நம்ம படிப்போம். இப்போ இது ரெண்டுக்கும் ஒரு ரேஷியோ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். g' divided by g வந்து என்ன வருது அப்படின்னா 1 divided by 6 into 64 divided by 9.81. இதை கொஞ்சம் நம்ம அப்ராக்சிமேட் பண்ணலாம். இது எப்படின்னா 64 வந்து நீங்க 16 எழுதிக்கங்க. இந்த நம்பரை கொஞ்சம் கம்மி பண்றோம் அப்படின்னா இந்த நம்பரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? 64 வந்து 16 மாறிடுச்சு, 9.81 10 நம்ம வந்து வேல்யூ வந்து நம்ம ஏற்றிக்கலாம், ஒரு அப்ராக்சிமேஷன். ஓகே, 64 வந்து 16 ஆயிடுச்சு, 9.81 வந்து இப்போ 10 into 6 அது ஒரு 60. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குது அப்படின்னா g' அப்படிங்கிறது g வந்து மேலே போயிடுச்சு, g டிவைடட் பை 60 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ நியூட்டன் வந்து என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா ஆப்பிள் கீழே விழுகுது, ஏன் வந்து மூன் கீழே விழுகலை அப்படின்னு யோசிக்கிறார். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பதில் அப்படின்னா மூனுக்கு வந்து ஒரு டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி இருக்கிறதுனால மூன் வந்து கீழே விழுகலை, மூன் வந்து எர்த்தை சுற்றி சுற்றி வருது. ஓகேவா?
ஒருவேளை ஆப்பிளுக்கும் ஒரு டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து எர்த்தை வந்து சுற்றி வரலாம். ஓகே, அதை தான் வந்து நம்ம சேட்டிலைட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ மூன் ஏன் சுற்றுது அப்படின்னா மூனுக்கு டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி இருக்கிறதுனால தான் அது சுற்றுது. ஒருவேளை மூன் வந்து ஒரு உயரத்தில் மூன் வந்து சுத்தாமல் ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி ஆப்பிள் வந்து மரத்துலேருந்து கீழே விழுகுதோ அதே மாதிரி மூன் வந்து எர்த்தில் விழுந்து எர்த்தை வந்து மோதிரும். ஓகே, ஸோ மூன் வந்து ஒரு டான்ஜென்ஷியல் வெலாசிட்டியில் சுற்றுது. அந்த வெலாசிட்டி என்ன அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறாரு நியூட்டன். என்ன வருது அப்படின்னா 1 km/s. ஸோ மூனோட அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஆப்பிளோட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன, மூனோட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன, அதோட ரேஷியோ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? எழுதிட்டீங்களா? ஓகே, இப்போ இதுதான் வந்து எர்த்து. சரியா? இது வந்து எர்த்து. எர்த்தோட சர்ஃபேஸுக்கு ரொம்ப பக்கத்தில் யார் இருக்கா? ஆப்பிள் இருக்கு. ரொம்ப உயரத்தில் யார் இருக்கா அப்படின்னா மூன். ஓகே, இப்போ ஆப்பிளுக்கும் எர்த்துக்கும் எவ்வளோ தூரம் அப்படின்னா அது ரேடியஸ் ஆஃப் த எர்த். ஓகேவா? எப்போதுமே ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் மாஸ், இந்த ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் மாஸ், அது ரெண்டுக்கும் நல்ல உள்ள டிஸ்டன்ஸை தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ எர்த்தோட சென்டர்லேருந்து ஆப்பிளுக்கான டிஸ்டன்ஸ் வந்து ஆர். ஓகே, சரி. இப்போ மூன்லேருந்து எர்த்து அது எவ்வளோ தூரம் அப்படின்னா அது 60 r நம்ம பார்த்தோம். ஏன்னா மூனோட டிஸ்டன்ஸ் வந்து 60 டைம்ஸ் ரேடியஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, அப்ப டிஸ்டன்ஸ் என்ன ரேஷியோல இருக்கு? டிஸ்டன்ஸ் என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னா இது 6, அது 60 r. அப்ப 1:60 ரேஷியோல இருக்கு. ஓகே, ஆப்பிள் மேல என்ன ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கு அப்படின்னா அது g. மூன் மேல என்ன ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கு அப்படின்னா அது g dash. அந்த g dash தான் ஃபைனலா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? g divided by 60 square அப்படி பார்த்திருக்கோம். g dashங்கிறது g divided by 60 square. ஓகே, அப்ப இங்க என்ன ஆக்சலரேஷன் இருக்கு அப்படின்னா g divided by 60 square. acceleration due to gravity ஆப்பிளுக்கும் மூனுக்கும் என்ன ரேஷியோ? இது g, அது g divided by 60 square. அப்ப என்ன ரேஷியோ? 1:1/60 square. அப்ப டிஸ்டன்ஸ் வந்து 60 மடங்கு அதிகமாச்சு அப்படின்னா இது 60 ஸ்கொயர் டைம்ஸ் கம்மி ஆகுது. ஓகே, இது 60 டைம்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா இது 60 ஸ்கொயர் டைம்ஸ் கம்மி ஆகுது. ஓகே, எப்படி F is equal to ma அப்படின்னு நம்ம சொல்றோமோ அப்ப அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அது மாஸ் இன்டு அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதை வந்து அது மீன் பண்ணுது. ஓகேவா? ஸோ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது மாஸ் இன்டு அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஏன்னா பொதுவா ஃபோர்ஸ் அப்படின்னா மாஸ் இன்டு அக்சலரேஷன். இப்ப ஆப்பிளுக்கும் மூனுக்கும் அந்த அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இந்த ரேஷியோல இருக்குது அப்படின்னா அப்ப கண்டிப்பா கிராவிடேஷன் ஃபோர்ஸும் எந்த ரேஷியோல தான் இருக்கணும்? இதே ரேஷியோல தான் வந்து இருக்கணும். ஓகே, ஸோ 1:1/60 ஸ்கொயர். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து நியூட்டன் வந்து யோசிக்கிறார். ஓகேவா? இந்த கால்குலேஷன்லாம் நியூட்டன் வந்து போட்டு
ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கு ஒரு ஃபார்முலா வந்து டிரைவ் பண்றார். ஓகே, என்ன ஃபார்முலானா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மாசஸ். எந்த ஒரு ரெண்டு மாஸ் இருந்தாலுமே அது ரெண்டுக்கும் நடுவில் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். அந்த மாசஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். மாசஸ் வந்து ரொம்ப ஹியூஜா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதனால கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மாசஸ். கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஓகே, நம்மளுக்கே புரியுது. ரெண்டு மாஸ் வந்து தூரமா இருந்தா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியா இருக்கும். ரெண்டு மாஸ் பக்கத்துல இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். நம்மளுக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா அது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு புரியுது. அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸா இல்ல இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயரா அல்லது டிஸ்டன்ஸ் கியூபா, அது டவுட் வருது. அதை தான் நியூட்டனோட கால்குலேஷனை வச்சு நியூட்டன் வந்து டிசைட் பண்றாரு. ஓகேவா, டிஸ்டன்ஸ் வந்து 60 டைம்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 60 ஸ்கொயர் டைம்ஸ் கம்மியாகுது. அப்ப கிராவிடேஷன் ஃபோர்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஓகே, இதுக்கு பேர் வந்து இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா. சரியா, இது வந்து ஒரு யூனிஃபிகேஷன். ஓகேவா, அதாவது ரெண்டு மாஸுக்கு நடுவில் உள்ள அந்த ஃபோர்ஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அதே யூனிஃபிகேஷனை வந்து நம்ம மற்ற லெசன்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்றோம். அது ஓகேவா, ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் உள்ள அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கூட கூலும்ஸ் லால F is equal to 1/4 pi epsilon naught Q1 Q2 divided by R square அதான் வரும். ஓகே, அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ரெண்டு போல்ஸுக்கு நடுவில் உள்ள ஃபோர்ஸ் வந்து μ0/4 pi ப்ராடக்ட் ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ எப்போதுமே அது அந்த இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா வந்து அது ஃபாலோ பண்ணும். ஓகேவா, இதை ரெண்டுத்தையும் இப்போ நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா F is directly proportional to m1 m2 divided by R square. இதுதான் லா ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், நியூட்டன்ஸ் லா. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி இப்போ நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். அந்த கான்ஸ்டன்ட் வந்து கேபிட்டல் G. ஸோ F is equal to G m1 m2 divided by R square. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா, அப்போ அந்த G என்ன, Gனா என்ன அப்படின்னா G அப்படிங்கிறது வந்து யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஓகே, ஏன் அது பேர் வந்து யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து மாறாது. ஓகேவா, அதாவது அது எர்த்தில் நம்ம கால்குலேட் பண்ணாலும் சரி, இல்லை சன்னு, இல்லை மார்ஸ், இல்லை வேற யூனிவர்ஸில் நம்ம கால்குலேட் பண்ணாலுமே அந்த ஜியோட வேல்யூ வந்து ஃபிக்ஸட். ஓகே, ஸோ நியூட்டன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த மாசஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, அதுக்கப்புறம் லேட்டரா பல வருஷத்துக்கு கழிச்சு கேவெண்டிஷ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட், ஓகே, அவர் வந்து இந்த ஜிக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து கால்குலேட் பண்றார். அந்த ஜியோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 6.67 into 10⁻⁻11. ஓகே, ஜிக்கு என்ன யூனிட் வரும்? ஸோ ஜி அப்படிங்கிறது வந்து ஆர் ஸ்கொயர் மேலே போயிடுச்சு, எஃப் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை m1 m2. ஓகேவா, ஸோ ஜிக்கு யூனிட் வந்து நியூட்டன், ஆர் ஸ்கொயர் அப்போ மீட்டர் ஸ்கொயர், மாஸ் கேஜி ஸ்கொயர் கீழே இருக்கு, அப்போ கேஜி பவர் -2. இதுதான் வந்து ஜியோட வேல்யூ. பை ரிசர்ச் கேவெண்டிஷ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து இந்த வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறார். ஓகேவா,
ஸோ மாசஸோட ப்ராடக்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். மாசஸ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், தூரமாக இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா அந்த இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. ஓகே, ஃபோர்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அதை நம்ம எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா நியூட்டனோட கால்குலேஷன். ஓகே, ஆப்பிள் வந்து 6ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கு, மூன் வந்து 66ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கு. அது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள அந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 60 ஸ்கொயர் டைம்ஸ் கம்மியாக இருக்கு. ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து 60 டைம்ஸ் அதிகமானுச்சு அப்படின்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து 60 ஸ்கொயர் டைம்ஸ் கம்மியாகுது. அதனால இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஒரு ரெண்டு மாஸ் m1 அப்படின்னு ஒரு மாஸ் இருக்கு, m2 அப்படின்னு ஒரு மாஸ் இருக்கு. அது ரெண்டுக்கும் நல்ல உள்ள டிஸ்டன்ஸ் வந்து r. ஓகே, எந்த ஒரு ரெண்டு மாஸா இருந்தாலுமே அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். இந்த m2 என்ன பண்ணும்னா m1 அட்ராக்ட் பண்ணும், அந்த ஃபோர்ஸ் வந்து F12. m1 வந்து m2 அட்ராக்ட் பண்ணும், அந்த ஃபோர்ஸ் வந்து F21. ஓகே, நியூமெரிக்கலா ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா, ஏன்னா ஒன்னு ஆக்ஷன்னா இன்னொன்னு ரியாக்ஷன். ஓகே, நியூட்டன்ஸ் தேர்ட் லா. m2 m1 அட்ராக்ட் பண்ற ஃபோர்ஸ் ஆக்ஷன்னா m1 m2 அட்ராக்ட் பண்ற ஃபோர்ஸ் வந்து ரியாக்ஷன். ஓகே, ஸோ நியூமெரிக்கலி இது ரெண்டும் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா F is equal to G into product of the masses divided by distance square. ஓகேவா, அந்த G ஓட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் 6.67 into 10 power minus 11 n m square kg power minus 2. ஓகே, நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த 6.67 மறக்கவே மறக்காது. சரியா, 6.67 வந்து மறக்காது. இந்த 10 பவர் அது மறக்கலாம். சரியா, 10 பவர் minus 11 இல்ல minus 13 அப்படி இப்படிலாம் மறக்கும். ஓகே, ஸோ அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு டெக்னிக். ஓகே, இந்த லெசனோட பேர் என்ன? இந்த லெசனோட பேர் வந்து கிராவிடேஷன். சரியா, கிராவிடேஷன்ல மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அதுதான் அந்த 10 பவர் மைனஸ் 11. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கலாம். யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் 10 பவர் மைனஸ் 11, கிராவிடேஷன்ல 11 லெட்டர்ஸ் இருக்கும். ஓகே, அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த G ஓட வேல்யூவை 6.67 அப்படின்னு போட்டுக்கலாம், அல்லது ஈஸியா 20/3 into 10 பவர் மைனஸ் 11 இப்படியும் எழுதிக்கலாம். ஏன்னா 20 வந்து 3ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது 6.666 அப்படி வரும். ஓகே, அப்ப அந்த 6.67 20/3 அப்படியும் நம்ம சொல்லலாம். ஓகே, வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் அட்ராக்டிவ். ஆல்வேஸ் அட்ராக்டிவ். ஓகே, அப்புறம் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் மீடியம். ஸோ அந்த மீடியம் அந்த ரெண்டு மாஸ் சரவுண்ட் பண்ற அந்த மீடியம் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா, ஸோ இது வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் மீடியம், இது வந்து ஆல்வேஸ் அட்ராக்டிவ். அதுக்கப்புறம் இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து ஒரு வீக்கான ஃபோர்ஸ், லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு क्वेश्चन m1 equal to m2 equal to 1 kg, r is equal to 1 meter. ஓகே, அதாவது 1 kg mass 1 kg mass அது ரெண்டுத்தையும் 1 meter செப்பரேஷன்ல வைக்கிறோம். அப்ப அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து என்ன? ஓகேவா, so F is equal to G into product of the masses divided by distance square. ஓகே, so அப்ப G into எல்லாமே 1, டிஸ்டன்ஸ் வந்து 1 ஸ்கொயர். ஓகே, அப்ப இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா G க்கு ஈக்குவலா இருக்கு. ஓகே, அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த F ஓட வேல்யூ வந்து
6.67 into 10 power minus 11 நியூட்டன். சரியா? அதாவது ரெண்டு 1 kg 1 kg 1 மீட்டர் தள்ளி நம்ம வச்சோம் அப்படின்னா அது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா 6.67 into 10 power minus 11. ஓகே, இதிலே பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது இது வந்து ரொம்ப ஒரு வீக் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அதனால தான் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து இருக்கிற ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ்லே வீக்கான ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகே, ஸோ ஒரு டேபிள் ஒன்று இருக்கு. சரியா? ஒரு சேர் ஒன்று இருக்கு. டேபிளுக்கும் சேருக்கும் நடுவில் என்ன ஃபோர்ஸ்? ஓகேவா? மாஸ் ஆஃப் டேபிள் 5 kg, mass of chair okay 2 kg. டேபிளுக்கும் சேருக்கும் நல்ல உள்ள டிஸ்டன்ஸ், இதோட சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து அதோட சென்டர் ஆஃப் மாஸ்ல உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 2 மீட்டர் அப்படி இருக்கு. ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் them. ஓகேவா? கண்டுபிடிச்சு சொல்லுங்க என்ன ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபார்முலா என்னது? F is equal to G into product of the masses divided by distance square. ஓகே, ஸோ G 6.67 எழுதலாம் அல்லது எப்படி எழுதலாம்? 20/3 into 10 power minus 11. ஓகே, product of the masses 5 into 2 divided by distance square 2 மீட்டருக்கு ஸ்கொயர் அது வந்து என்னது 4. ஓகேவா? ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 5. அப்போ F is equal to 5/3 into 10 power 5 into 2 அது ஒரு 10. அப்போ 10 into 10 power minus 11 அது 10 power minus 10. ஓகே, 5/3 அப்படின்னா அது என்னது 1.66 அப்படி வருது. ஓகே, 1.67 into 10 power minus 10 நியூட்டன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபோர்ஸ் வந்து எப்படின்னா 10 power minus 10 அப்படின்னா 10 டெசிமலுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். ஓகே, அதாவது இது 0.000 அந்த மாதிரி 167 அப்படி வருது. ஓகே, ஸோ அப்போ இது வந்து ரொம்ப இதிலே பார்க்கும் போதே நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா இது வந்து ஒரு வீக்கான ஃபோர்ஸ், இது வந்து வீக்கஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு புரியுது. நார்மலாக ஒரு டேபிளுக்கும் ஒரு சேரையும் ஒரு 2 மீட்டர் செப்பரேஷனில் வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அது ரெண்டுக்கும் நல்ல உள்ள ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கு? ரொம்ப சின்னதாக இருக்கு. அதனால தான் நம்மளால பார்க்கும் போது ஃபீல் பண்ண முடியல. ரெண்டு மேக்னெட்டை வந்து பக்கத்தில் வைக்கும் போது டக்குன்னு அந்த அட்ராக்ட் ஆகிற அந்த ஃபீலிங் நம்மளுக்கு இருக்கு. ஓகே, ஒரு டேபிளையும் ஒரு சேரையும் வந்து நம்ம பக்கத்தில் வைக்கும்போது அது ரெண்டும் அட்ராக்ட் ஆகிற மாதிரி அந்த ஃபீலிங் நம்மளுக்கு வரல. ஏன் அப்படின்னா அது ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்து நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த். ஓகேவா? கண்டுபிடிங்க பார்ப்போம். சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் என்ன கிராவிடேஷன் ஃபோர்ஸ்? ஆல்ரெடி நான் அந்த டேட்டாலாம் சொல்லிட்டேன். எர்த்தோட மாஸ் என்ன, சன்னோட மாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் என்ன டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். ஓகேவா? ட்ரை பண்ணுங்க.
So F is equal to G into product of the masses divided by distance square. So F is equal to G அப்படினா 20 by 3 into 10 power minus 11. Okay, sun ஓட mass என்ன 2 into 10 power 30. earth ஓட mass என்ன 6 into 10 power 24. ஓகேவா, சன்னுக்கும் எர்த்துக்கும் நல்ல உள்ள டிஸ்டன்ஸ் என்ன நான் சொல்லியிருக்கேன். அந்த ஆர் வந்து என்ன அப்படின்னா 1.5 into 10 power 11 மீட்டர், 1 astronomical unit நம்ம பார்த்துருக்கோம். அந்த இம்பார்ட்டன்ட் டேட்டா ஒரு சில வேல்யூஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். 1.5 into 10 power 11. ஓகே, இது வந்து நம்மளுக்கு தெரியணும். அப்போ இப்போ நம்ம இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். 1.5ங்கிறது வந்து என்னது 3/2. சரியா, 1.5ங்கிறது 3/2. அப்போ அதை ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா 2 3 வருது, இங்கே 2 2 வருது. சரியா, அதாவது 3/2 ரெண்டு தடவை எழுதியிருக்கேன். 10 power 11 வந்து ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 10 power 22. ஓகே, ஸோ இதில் இந்த 3ஐயும் இந்த 6ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 வருது. ஃபோர்ஸ் என்ன, எத்தனை 2 இருக்கு 1 2 3 4 5, 2 power 5 32. 2ஐ 5 தடவை மல்டிப்ளை பண்ணோம்னா 32. ஓகே, வேற கீழே என்ன இருக்கு அப்படின்னா 3 into 3 வந்து 9 இருக்கு. மீதி எல்லாமே 10ஓட பவர்ஸ். ஓகே, ஸோ 10ஓட பவர்ஸை வந்து நம்ம அப்படியே மைண்டிலே வந்து கால்குலேட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் பவர்ஸை எழுதணும், நெகட்டிவ் பவர்ஸை எழுதிட்டு அப்புறம் இதை ஃபுல்லாக பாசிட்டிவை ஃபுல்லாக ஆட் பண்ணணும், நெகட்டிவை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அதுலேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். பாசிட்டிவ் பவர் என்ன இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. இந்த 0வை நான் கணக்கில் எடுத்துக்கல. சரியா, அப்போ 10 power 1, அப்போ 10 power 1. இது -11 இங்கே எழுதிக்கலாம். இங்கே 30, இங்கே 24, இங்கே 22 வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. அது மேலே வந்துச்சுன்னா -22. அப்போ பாசிட்டிவ்ல எவ்வளோ இருக்கு அப்படின்னா அது 55, நெகட்டிவ்ல எவ்வளோ இருக்கு அப்படின்னா 33. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 22. ஓகே, அப்போ 10 power 22. சரியா, 32 டிவைடட் பை 9, அது வந்து இப்போ 3 டைம்ஸ்னா 27, பேலன்ஸ் வந்து 5. ஓகே, 5 டைம்ஸ்னா 45, திரும்பவும் வந்து 5 தான் வருது. ஓகே, அப்போ 3.555 அப்படி தான் வரும். ஓகே, ஸோ அப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து 3.55 into 10 power 22 நியூட்டன். இதுதான் எர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில் உள்ள ஃபோர்ஸ். இது எவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் அப்படின்னா, ஓகே, இது எவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் அப்படின்னா F is equal to 10 power 22 அப்படின்னா 22 பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகே, அப்போ 3 5 5 5 5 5 அப்படின்னு இது வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸ். சரியா, அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எர்த்தோட மாஸ் ரொம்ப பெருசு, சன்னோட மாஸ் ரொம்ப பெருசு. அப்போ அந்த ப்ராடக்ட் ஆஃப் த மாசஸ் வந்து எப்படி இருக்கு, ரொம்ப பெருசாக இருக்கு அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா F is directly proportional to product of the masses. அந்த கான்செப்டை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். மாசஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, அதனால தான் இது ஒரு லாங் ரேஞ்சாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து லாங் ரேஞ்ச். ஓகே, நோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லெசன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். ஒரு சிஸ்டம்ல 2 மாஸ் இருந்தா என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். மோர் தென் 2 மாசஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது m1 ஒரு மாஸ் இருக்கு, m2 அப்படின்னு ஒரு மாஸ் இருக்கு, டிஸ்டன்ஸ் வந்து r அப்படின்னா அந்த ஃபோர்ஸஸ் என்னென்ன அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த ஃபோர்ஸ் வந்து F12, இந்த ஃபோர்ஸ் வந்து F21. ஓகேவா? இதை வெக்டர்ல சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? சரியா? வெக்டர்ல சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா F12 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, பொதுவாகவே வந்து ஒரு வெக்டர் அப்படின்னாலே மேக்னிடியூட் இன்டு டைரக்ஷன், இதுதான் வெக்டர் நோட்டேஷன், உங்களுக்கு தெரியும். சரியா? மேக்னிடியூட் என்ன அப்படின்னா அந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், g இன்டு ப்ராடக்ட் ஆஃப் த மாசஸ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர், இது வந்து மேக்னிடியூட். டைரக்ஷன் வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் இருக்கிற டைரக்ஷன்லயே வந்து ஒரு யூனிட் வெக்டர், அதாவது இந்த யூனிட் வெக்டருக்கு பேர் r12 கேப் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் இருக்கு பாருங்க, இந்த ஃபோர்ஸ் அதோட டைரக்ஷன்ல இருக்கிற ஒரு யூனிட் வெக்டர் வந்து என்ன அப்படின்னா அது இப்படி, இது வந்து r21 கேப். ஓகே, இப்படி இந்த மாதிரி இருக்கு. So magnitude into direction வந்து r12 cap, இதுதான் அந்த வெக்டர் நோட்டேஷன். Similarly இப்போ இந்த ஃபோர்ஸை சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? F21 வெக்டர் is equal to g m1 m2 divided by r square magnitude into direction, இதோட டைரக்ஷன் வந்து என்ன அப்படின்னா r21 cap. ஓகேவா? ஸோ இது வந்து அந்த வெக்டர் நோட்டேஷன். ஓகே, ஸோ வெக்டர்ல சொல்லும் போது இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் 2 மாஸை விட அதிகமான மாஸ் இருக்கு. அதாவது கேபிட்டல் M அப்படின்னு ஒரு மாஸ் இருக்கு, இங்க M1, இங்க M2, இங்க M3, அதே மாதிரி ஏகப்பட்ட மாஸ் இங்க வந்து Mn அப்படின்னு ஒரு மாஸ் இருக்கு. ஓகே, ஸோ சிஸ்டம்ல எத்தனை மாஸ் இருந்தாலுமே எல்லாத்துக்குள்ள என்ன இருக்கும்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ கொஸ்டின்ல வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் ஆன் M கேபிட்டல் M அப்படிங்கிற ஒரு மாஸ்ல என்ன நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 5 மாஸ் இருக்குது அப்படின்னா அந்த 5 மாஸும் அந்த Mங்கிற மாஸை அட்ராக்ட் பண்ணும். ஓகே, எத்தனை மாஸ் இருக்குதோ அத்தனை மாசுமே அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? இந்த M1 வந்து இதை அட்ராக்ட் பண்ணுது, அதை நம்ம F1 வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். M2 அட்ராக்ட் பண்ணுது, அது F2 வெக்டர்னு சொல்லலாம். M3 அட்ராக்ட் பண்ணுது, அது F3 வெக்டர்னு சொல்லலாம். Mn அட்ராக்ட் பண்ணுது, அப்ப அது Fn வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேபிட்டல் Mங்கிற மாஸ்ல என்ன நெட் ஃபோர்ஸ் அப்படின்னா இந்த இருக்கிற எல்லா ஃபோர்ஸுக்குமே வந்து நம்ம ரிசல்டன்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் Fr வெக்டர் அப்படிங்கிறது F1 வெக்டர் பிளஸ் F2 வெக்டர் பிளஸ் எக்ஸெட்ரா, நிறைய மாஸ் இருக்கு, பிளஸ் Fn வெக்டர். இதுதான் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப புது டாபிக் மாதிரிலாம் கிடையாது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி இந்த வெக்டர் கான்செப்ட்லாம் படிச்சிருக்கோம். ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டியில் வந்து அந்த சார்ஜ், நிறைய சார்ஜ் இருக்கு, சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ், வாட் இஸ் அ நெட் ஃபோர்ஸ் ஆன் அ பர்டிகுலர் சார்ஜ், அதெல்லாம் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஸோ இந்த லெசனில் வந்து வர கான்செப்ட்ஸ் எல்லாமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, கிராவிடேஷனல் ஃபீல்டு, ஓகே, அப்புறம் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாமே வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி லெசன்லையும் மேக்னட்டிசம் லெசன்லையும் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? அங்கே வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படி படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து சிமிலராக தான் வரும். ஓகே,
ஸோ இந்த மாடலில் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியணும். ஓகே, என்ன பேசிக்ஸ் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த ஸ்கொயரோட டயகனல் என்ன அது வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த சைடு வந்து இது ஏ, இது ஏ அப்படின்னா இது வந்து இதுக்கு பேர் வந்து என்னது, டயகனல். அப்புறம் டயகனல்ல பாதி, சரியா, டயகனல்ல பாதி வந்து அது என்ன அப்படின்னா அது வந்து ஆர். ஓகே, ஸோ இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, பித்தாகரஸ் தியரம்ல வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த டயகனல்ல வந்து பித்தாகரஸ் தியரம்ல கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா, ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்கொயர் ஏ ஏ ஏ, இது வந்து ஹைபாட்டனஸ். ஓகேவா, ஸோ இப்போ பித்தாகரஸ் தியரம்ல நம்ம இந்த டியை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன வரும், டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் விச் இஸ் 2a ஸ்கொயர். அப்போ அந்த டி வந்து √2a, இது நம்மளுக்கு தெரியும். டயகனல் ஆஃப் அ ஸ்கொயர் வந்து √2a. இதுக்கு பேர் வந்து டயகனல்ல பாதி. டயகனல்ல பாதி அப்படின்னா அது d/2. அப்ப இதை 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு a/√2 கிடைக்கும். சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டயகனல் ஆஃப் அ ஸ்கொயர் வந்து √2a. ஒரு வெர்டெக்ஸ்ல இருந்து சென்டர், அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்டர் ஃப்ரம் த வெர்டிசஸ் அது என்ன அப்படின்னா a/√2. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள். சரியா, ஒரு ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் இது வந்து a, இது a. ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு கோடு போறோம், ஒரு பர்பெண்டிகுலர். ஓகே, இது என்ன பண்ணும், ஈக்குவலா பிரிக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஈக்குவலா பிரிக்கும். இது வந்து மீடியனாவும் இருக்கும், பர்பெண்டிகுலராவும் இருக்கும். அதனால இதை பர்பெண்டிகுலர் பைசெக்டர் அப்படியும் சொல்லலாம், ஆங்குலர் பைசெக்டர் அப்படியும் சொல்லலாம். ஓகேவா, ஏன்னா நார்மலா ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள்ல 60 டிகிரி இருக்கும். இந்த ஆங்கிள் எல்லாம் 60 டிகிரி. இது கரெக்டா அந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணும், 30 அப்படின்னு வரும். ஓகே, இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஹைட் ஆஃப் த ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள் h. அந்த h கண்டுபிடிக்கணும்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த மொத்தமா இந்த ஏல இது வந்து பாதி. சரியா, ஏல இது பாதி அப்படின்னா இது வந்து என்னது a/2 அப்படி சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு a/2. அப்ப இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பித்தாகரஸ் தியரம் நம்ம போட்டோம்னா h ஸ்கொயர் பிளஸ் a/2 ஸ்கொயர் பண்ணா a ஸ்கொயர் பை 4 இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்டனஸ் வந்து a ஸ்கொயர். அப்ப h ஸ்கொயர் வந்து என்ன அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் பை 4. 1ல 1/4 போச்சு அப்படின்னா 3/4. ஓகே, அப்ப h ஸ்கொயர் வந்து 3a ஸ்கொயர் பை 4. ஓகேவா, அப்ப இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா h is equal to √3a/2. இதுதான் height of the equilateral triangle. ஓகே, இது உங்களுக்கு தெரியும். ஓகேவா, அடுத்த கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த மீடியன் எல்லாம் சரியா, இது வந்து ஒரு மீடியன், அதே மாதிரி இது ஒரு மீடியன். ஸோ இந்த மீடியன் எல்லாம் இன்டர்செக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து நம்ம சென்ட்ராய்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஜி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சென்ட்ராய்டு. இதை நீங்க யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்காதீங்க, இது ஜி. பொதுவாக சென்ட்ராய்டுக்கு வந்து ஜிங்கிற ஆல்பபெட் வந்து சொல்லுவோம். இது வந்து சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டு அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 3 மீடியன்ஸ். ஓகே, அந்த 3 மீடியனோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து அதுதான் அந்த சென்ட்ராய்டு. ஓகே, இது வந்து ஏ. ஓகே, இது வந்து பி, இது வந்து சி, இது டி. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ரேஷியோ தெரியணும். ஓகேவா, அதாவது இந்த ஏஜி இஸ் டு ஜிடி அது என்ன ரேஷியோல இருக்கும் அப்படின்னா 2:1. ஓகேவா, அந்த சென்ட்ராய்டு வந்து அந்த மீடியனை என்ன ரேஷியோல பிரிக்கும் அப்படின்னா 2:1 ரேஷியோல பிரிக்கும். இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரியணும். ஏஜி இஸ் டு ஜிடி வந்து 2:1.
ஏஜி 2 பங்கு இருக்கு அப்படின்னா ஜிடி வந்து ஒரு பங்கு இருக்கும். ஓகே, அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்ன, அது அது நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன? ஓகே, மொத்தமா இது 2 மடங்கு, இது 1 மடங்கு. சரியா? இது ஒரு 2x, இது ஒரு 2x, இது வந்து x. ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து என்னது ஹைட். ஏன்னா இது ஒரு ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் மீடியன்னாலும் ஹைட்னாலும் எல்லாம் சேம் தான். ஓகே, ஸோ அப்போ 3x அது வந்து h. ஹெச்ங்கிறது √3a/2. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு √3. சரியா? அப்போ அந்த x என்ன கிடைக்குது அப்படின்னா a/2√3 அப்படி கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா அந்த எக்ஸுங்கிறது இதுதான், இது எக்ஸ்னா இது 2x அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த ஜிடி, இந்த ஜிடிங்கிறது வந்து எவ்வளோ வருது? a/2√3. அப்போ ஏஜி என்ன வரும்? ஏஜி வந்து இதை விட இது 2 மடங்கு இருக்கும். அப்போ இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது a/√3 வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்கொயரோட டயக்னல் என்ன, டயக்னல்ல பாதி என்ன அது தெரியணும். ஒரு ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா அதோட ஹைட் என்ன தெரியணும். சென்ட்ராய்டுனா என்ன, அது என்ன ரேஷியோல பிரிக்கும் அப்படிங்கிறது தெரியணும். சென்ட்ராய்டுலேருந்து வெர்டெக்ஸ் எவ்வளோ தூரம் இந்த ஏஜி, அது a/√3 அப்படிங்கிறது தெரியணும். ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் ஒன்று இருக்கு. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு வெர்டெக்ஸ்லையும் வந்து 1 kg, இங்கே ஒரு 1 kg, இங்கே ஒரு 1 kg, 1 kg 1 kg வந்து வச்சாச்சு. ஸ்கொயரோட சைடு வந்து என்ன அப்படின்னா 2 மீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டயக்னல், இந்த டயக்னல், இந்த டயக்னல். ஓகே, ஸோ அந்த சென்டரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 kg மாஸ் வந்து வைக்கிறோம். ஓகே, ஃபைண்ட் நெட் ஃபோர்ஸ் ஆன் 2 kg. ஓகேவா? இப்படி ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. இந்த சிஸ்டமில் மொத்தம் எத்தனை மாஸ் இருக்கு? 1 2 3 4 5. 2 kg மேலே என்ன நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 2 kg மீதி 4 மாஸ் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? இது இந்த டைரக்ஷன்ல அட்ராக்ட் பண்ணும், இது இந்த டைரக்ஷன்ல அட்ராக்ட் பண்ணும், இது இந்த டைரக்ஷன்ல அட்ராக்ட் பண்ணும், இது இந்த டைரக்ஷன்ல வந்து அட்ராக்ட் பண்ணும். ஓகே, சரி. அப்ப அந்த ஒவ்வொரு ஃபோர்ஸும் என்ன அப்படின்னா இந்த 2 kgக்கும் 1 kgக்கும் நடுவுல என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு நான் பார்க்கிறேன். அப்ப எனக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து அது என்னது? r. டயகனல்ல பாதி. அப்ப எல்லாமே அந்த r தான். சரியா? இதுவும் டயகனல்ல பாதி, எல்லாமே வந்து டயகனல்ல பாதி. அந்த டிஸ்டன்ஸ் rங்கிறது a/√2 நம்மளுக்கு தெரியும், டயகனல்ல பாதி. சைடு வந்து என்னது? 2/√2. அப்ப அது √2 மீட்டர் தெரியுது. 2 kgக்கும் ஒரு 1 kgக்கும் என்ன ஃபோர்ஸ் அதை நான் கண்டுபிடிக்கிறேன். Fங்கிறது வந்து g into product of the mass divided by distance square. இந்த டிஸ்டன்ஸுக்கு ஸ்கொயர், √2 ஸ்கொயர் பண்ணா அது 2 கேன்சல். ஓகே, அப்ப F வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? G க்கு வந்து ஈக்குவலா இருக்கு. சரியா? இந்த ரெண்டு டேர்மும் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, சோ அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க 2 kg, இங்க 1 kg, இங்கேயும் 2 kg 1 kg 2 kg 1 kg 2 kg 1 kg. ப்ராடக்ட் ஆஃப் த மாசஸ் மாறல, டிஸ்டன்ஸும் மாறல. அப்ப சொல்ல போனா இந்த 4 ஃபோர்ஸுமே சேம் ஃபோர்ஸ் தான். F F F F. ஓகே, அப்ப என்ன நெட் ஃபோர்ஸ் அப்படின்னா இது ரெண்டும் 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்சஸ் கேன்சல் ஆயிரும், இது ரெண்டும் 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்சஸ் கேன்சல் ஆயிரும். அப்ப நெட் ஃபோர்ஸ் வந்து என்னது? 0. அப்ப ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 0. புரியுதா உங்களுக்கு?
ஓகே, ஸோ இது சிம்பிளாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 1 kg மேலே என்ன நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ட்ரை பண்ணி சொல்லுங்கள். ஓகே, இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா, அதாவது இங்க ஒரு 1 kg இருக்கு, இங்க ஒரு 1 kg இருக்கு, இந்த இடத்துல ஒரு 1 kg இருக்கு. இங்க இருக்கிற 1 kg என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்னு கேட்கிறேன். நடுவுல வந்து ஒரு மாஸ் இருக்கு, அந்த மாஸ் வந்து 2 kg இருக்கு. ஓகேவா, இந்த 1 kg என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னா, மீதி இருக்கிற 1 2 3 4 4 ஃபோர்ஸ் இந்த 1 kg அட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ இது அட்ராக்ட் பண்ணுது, இந்த 1 kg இது அட்ராக்ட் பண்ணுது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 kg 1 kg 1 kg 1 kg இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு 2 மீட்டர்னா இதுவும் 2 மீட்டர் தான். அப்போ அந்த ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ஃபோர்ஸ் F1னா இந்த ஃபோர்ஸும் F1. இந்த 1 kg வந்து அட்ராக்ட் பண்ணுது, ஆனால் இந்த டிஸ்டன்ஸ் வந்து வேற, சரியா? அதனால இது அட்ராக்ட் பண்ற ஃபோர்ஸ் வந்து F2. இந்த 2 kg வேற அட்ராக்ட் பண்ணுது, அந்த ஃபோர்ஸ் வந்து என்னது? F3, சரியா? ஸோ இப்போ நான் ரிசல்டன்ட் வந்து என்ன அப்படின்னு வந்து நான் பார்க்குறேன். ஓகே, ரிசல்டன்ட் வந்து நான் என்னன்னு பார்க்குறேன். F1 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 90 டிகிரி அப்படின்னா அது ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் வந்து F1 √2 வெக்டர்ஸ்ல படிச்சிருக்கோம். FF 0 டிகிரி 2F, FF 60 டிகிரி √3F, FF 90 டிகிரி √2F, FF 120 டிகிரி F, FF 180 டிகிரி 0 படிச்சிருக்கோம். இப்போ நம்ம 1 2 3 4 இந்த 4 ஃபோர்ஸுக்கு என்ன நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். F1 F1 ரெண்டும் 90 டிகிரி செப்பரேஷன், சரியா? அது ரெண்டுக்கும் மட்டும் ரிசல்டன்ட் என்ன? F1 √2 பிளஸ் F2 பிளஸ் F3. ஓகேவா, ஏன்னா F2வும் F3யும் டயகனல் வழியா ஆக்ட் ஆகுது. F1 F1 அது ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் F1 √2 அதுவும் டயகனல் வழியா தான் ஆக்ட் ஆகுது. ஓகே, இந்த 3 ஃபோர்ஸும் சேம் டைரக்ஷனால நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆட் பண்ணிடலாம். ஸோ இண்டிவிஜுவலா நம்ம கண்டுபிடிக்கணும். F1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1 kg 1 kg 2 மீட்டர். ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த மாசஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அப்போ இது என்ன வருது அப்படின்னா G/4 நியூட்டன். F2 என்ன? F2 வந்து 1 kg 1 kg ஆனால் டயகனல், சரியா? G இன்டு ப்ராடக்ட் ஆஃப் த மாசஸ் டிவைடட் பை டயகனல். டயகனல் வந்து √2a, அப்ப √2 into 2 2 √2 ஸ்கொயர். சைடு வந்து 2 மீட்டர் அப்படின்னா டயகனல் வந்து 2 √2. அப்ப இது G டிவைடட் பை 2 √2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அது என்னது? 8. F3 வந்து G into ப்ராடக்ட் ஆஃப் த மாசஸ் 1 into 2, சரியா? 1 kg க்கு 2 kg. டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா டயகனல்ல பாதி, டயகனல்ல பாதி a/√2 அது √2. ஓகே, √2 ஸ்கொயர். ஓகே, இந்த 2வும் √2 ஸ்கொயரும் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப இது வந்து G வருது. இப்ப நெட் ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா F1 வந்து G/4. அப்ப G/4 பக்கத்துல √2. F2 வந்து G/8, F3 வந்து G. ஓகேவா? ஸோ FR is equal to நான் அந்த G/8 காமனாக வெளியில் எடுத்துருங்க. G/8 காமனாக வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே என்ன வருது? 2 √2 ப்ளஸ் 1, ஓகே, ப்ளஸ் 8. டவுட் இருந்தால் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இதையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 2 8 கேன்சல் ஆகி 4, அப்போ √2/4 கரெக்டாக இருக்கு. இதை மல்டிப்ளை பண்ணும்போது G/8, இதை மல்டிப்ளை பண்ணும்போது G அப்படி வருது. ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா
Fr is equal to G by 8. 1 plus 8 வந்து 9. 9 plus 2 root 2. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாடலில் வந்து நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதில் கூட அந்த சார்ஜஸ் எல்லாம் வைக்கும் போது ஒரு சில சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும், ஒரு சில சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். லைட் சார்ஜஸ்னா ரிப்பல்ஷன், அன்லைட் சார்ஜஸ்னா அட்ராக்ஷன். ஓகே, அந்த பிரச்சனை எல்லாம் இதில் இல்லை. எந்த ரெண்டு மாசா இருந்தாலுமே அது ரெண்டுக்கும் நல்ல அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் கூட டைரக்ஷனை மார்க் பண்ணுறது வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அட்ராக்டிவ் ஃபோர்ஸா இல்லை ரிப்பல்சிவ் ஃபோர்ஸான்னு பார்க்கணும். இதில் வந்து ஆல்வேஸ் அட்ராக்டிவ். ஓகேவா? அடுத்தது வந்து ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு மாடல் போடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஏதாச்சும் இங்கே ஒரு 1 kg, இங்கே 2 kg, இங்கே 2 kg இருக்கு. ஓகே, ஸோ அந்த சென்ட்ராய்டு இந்த சென்ட்ராய்டில் வந்து ஒரு 2 kg இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஒரு 3 மீட்டர். சரி, இது வந்து ஒரு ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி. ஓகே, ஃபைண்ட் net force on 2 kg at center. சென்டர்ல இருக்கிற 2 kg என்ன ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? மேலே இருக்கிற இந்த 1 kg என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். இந்த 2 kg இப்படி அட்ராக்ட் பண்ணும், இந்த 2 kg வந்து இப்படி அட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அந்த டிஸ்டன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டிஸ்டன்ஸ் சென்டர்லேருந்து அந்த வர்டெக்ஸ் என்ன டிஸ்டன்ஸ்? r a by root 3. சரியா? a வந்து நான் 3 மீட்டர்னு சொல்றேன். அப்ப 3 divided by root 3 வந்து root 3 மீட்டர். ஓகே, ஸோ அந்த ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவல். சரியான டிஸ்டன்ஸும் ஈக்குவல், மாசஸும் ஈக்குவல், 2 2 2 2. ஆனால் இந்த ஃபோர்ஸ் வேற, 2 kg and 1 kg. ஓகே, அது ரெண்டுக்கும் நல்ல உள்ள ஃபோர்ஸ் F1 அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸை வந்து நான் F1 அப்படின்னு சொல்றேன். இது ரெண்டுத்தையும் நான் F2ன்னு சொல்றேன். ஓகே, ஏன்னா மாசஸும் ஈக்குவலா இருக்கு, டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கு. ஓகே, சரி, F1ங்கிறது என்ன? G into product of the masses 2 kg and 1 kg divided by அந்த distance வந்து √3 √3 ஸ்கொயர். ஓகேவா? அப்ப இது வந்து 2/3g அப்படி வருது. 2g/3. F2 வந்து என்ன வருது அப்படின்னா G into product of the masses 2 into 2 divided by √3 ஸ்கொயர். அப்ப இது 4g/3. நான் இந்த F1க்கு வந்து இதுக்கு பேர் நான் Fன்னு பேர் வைக்கிறேன்னா, இது போல இது 2 மடங்கு இருக்கனால நான் இதை என்னன்னு சொல்லலாம்? 2Fன்னு சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி இருக்கு. எனக்கு இந்த மாதிரி டயக்ராம் வந்து இப்படி இருக்கு. இப்ப இந்த டைரக்ஷன்ல வந்து F1ங்கிற ஃபோர்ஸ் வந்து F. இந்த டைரக்ஷன்ல வந்து F2னா 2F. அதை விட இது 2 மடங்கு இருக்கு. 2F. ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா மொத்த 360 டிகிரிய அது 3 ஈக்குவலா பிரிக்குது. சரியா? இது எப்படி பிரிக்கும் அப்படின்னா 120 டிகிரி 120 டிகிரி 120 டிகிரி, இது வந்து ஒரு 120 டிகிரி அப்படி பிரிக்குது. இப்போ நம்ம ரிசல்டன்ட்னு கண்டுபிடிக்கும் போது இந்த 3 ஃபோர்ஸுக்கும் ரிசல்டன்ட் வந்து கண்டுபிடிக்கணும். FF 120 டிகிரினா F, அது நமக்கு தெரியும். ஓகேவா? 120 டிகிரியில 2 ஈக்குவல் ஃபோர்ஸ் வந்து ஆட் ஆச்சு அப்படின்னா அந்த ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூடும் அந்த ஃபோர்ஸஸோட மேக்னிடியூடுக்கு ஈக்குவலா இருக்கும்.
அப்ப 2f 2f 120 டிகிரி அப்படின்னா இது ரெண்டுத்தோட ரிசல்டன்ட் வந்து என்னது 2f. சரியா? ஆல்ரெடி வந்து மேல வந்து ஒரு ஃபோர்ஸ், என்ன ஃபோர்ஸ்? f அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. கீழே வந்து 2f 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 120 டிகிரி அப்படின்னா ரிசல்டன்ட் என்ன 2f. அப்ப கீழே அது 2f, மேல ஒரு f கீழே 2f, இது ரெண்டும் 180 டிகிரி. ஓகே, அப்ப ரிசல்டன்ட் வந்து என்னது கீழே வந்து f, பெருசுல இருந்து சின்னதை வந்து மைனஸ் பண்ணணும். அப்ப அந்த ரிசல்டன்ட் வந்து ஈக்குவல் டு f. சரியா? இது புரியுதா? 2f 2f 120 டிகிரினா 2f, f 2f 180 டிகிரி, இது வந்து 180 டிகிரி. 180 டிகிரினா பெருசுல இருந்து சின்னதை வந்து மைனஸ் பண்ணணும். அப்ப 2f மைனஸ் f வந்து என்னது டவுன்வர்ட்ஸ்ல f. அந்த fங்கிறது எதுக்கு நான் பேர் வச்சிருக்கேன் அப்படின்னா 2g/3 நியூட்டன். இதுதான் அந்த ரிசல்டன்ட். ஓகேவா? நோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு புரியுதா? ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம கிராவிடேஷன் லெசன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ்னால் என்னன்னு சொல்லியிருப்பேன். ஓகே, அப்புறம் அந்த ஜியோசென்ட்ரிக் தியரி, ஹீலியோசென்ட்ரிக் தியரி, கெப்லர்ஸ் லா, ஓகே, ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அப்புறம் டேட்டா டு ரிமெம்பர், ஓகே, எது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள், ஓகே, இந்த வேல்யூஸ் நம்ம பார்த்தோம். இந்த எலிப்டிக்கல் பாத் பொறுத்த வரைக்கும் எலிப்டிக்கல் பாத் வித் வேரியபிள் ஸ்பீடை நம்ம சர்க்குலர் பாத் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த யூனிஃபார்ம் அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு மீன் டிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, நியூட்டன் வந்து ஏன் ஆப்பிள் கீழே விழுது, ஏன் மூன் கீழே விழுகலை அப்படின்னா மூணுக்கு வந்து ஒரு டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி இருக்கிறதுனால அது சுற்றி வருது. ஓகே, ஸோ அது சுற்றி வர்றது வந்து அசியூம் டு பி அ சர்க்குலர் பாத். ஓகே, அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகே, ஸோ நியூட்டன் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா ஆப்பிளுக்கும் மூணுக்கும் உள்ள டிஸ்டன்ஸோட ரேஷியோ வந்து 1:60னா அந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 1:1/60². ஓகேவா? அதுதான் the inverse square law. Product of the masses inversely proportional to the square of the distance. The Gங்கிறது universal gravitational constant. அதுக்கு வேல்யூ வந்து 6.67 into 10⁻11 அல்லது 20/3 into 10⁻11. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷனில் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸில் வந்து நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினா என்ன அது நம்ம பார்ப்போம். ஓகே, அப்புறம் வேரியேஷன்ஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அப்புறம் கிராவிடேஷன் ஃபீல்டுனா என்ன ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.